பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனல் புதுசா பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ஸ்டேட் அண்ட் ஆல் இந்தியால சீட் எடுத்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ப்ராப்பரா. நம்ம 7 வருஷமா கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். உங்க நீட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா எம்சிசில ஒரு அர்ஜென்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிபிகேஷன். ஸோ இந்த நோட்டிபிகேஷனை பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். அதாவது நமக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2, அதாவது எம்சிசி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ 20ஆம் தேதி வரையும் ஐ திங்க் செகண்ட் ரவுண்ட் வந்து அந்த ஜாயிண்ட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ரவுண்ட் வந்து 26ஆம் தேதிக்கு மேல வந்து எம்சிசில ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ நமக்கு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்டுடைய செகண்ட் ரவுண்ட் வந்து ஆல்ரெடி போய்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேட் கவுன்சிலிங் பார்த்துட்டு யாராவது ரவுண்ட் 1ல எம்சிசில சீட் எடுத்தவங்க இப்ப ரவுண்ட் 2ல சீட் எடுத்து சப்போஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க ஸ்டேட் கவுன்சிலிங் பார்த்துட்டு சீட்டை விடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ நீங்க விடலாம். அதாவது சீட்டை வந்து ரிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிபுலேட் டேட்டை வந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது நேத்து 17/12/2024 4 மணில இருந்து 26/12/2024 வரையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எம்சிசில ரவுண்ட் 1ல எடுத்து அப்கிரேட் ஆனவங்க, ரவுண்ட் 2ல சீட்டு கிடைச்சு ஜாயின் பண்ணவங்க, ஓகேவா, சீட்டு கிடைச்சு ஜாயின் பண்ணவங்க, சீட்டை வந்து ஃப்ரீ, அதாவது சீட்டை வந்து ஜாயின் பண்ணாதவங்க நான் சொல்லல, ஜாயின் பண்ணவங்க சீட் எடுத்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசைன் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த சிச்சுவேஷன் எப்படி வரும், நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்டேட் பார்ப்பீங்க, தமிழ்நாடா இருக்கட்டும் வேற வேற ஸ்டேட்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அங்க ஏதாவது அலாட்மெண்ட் வந்து பெட்டரா இருக்குன்னா இந்த சீட்டை நீங்க ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சீட்டை விடுற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமா விடலாம். ஆனா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அதை தெளிவா சொல்லியிருக்காங்க. The candidates should take note of following instruction WRT resignation, ஓகேவா. அதாவது freshly allotted candidates of round 2 who joined that seat but now want to resign can vacate that seat with forfeiture of security deposit within stipulated time and resignation. அதாவது 26ஆம் தேதிக்குள்ள நீங்க சீட்டை விட்டுட்டா, அதாவது ரவுண்ட் 2 சீட் ஜாயின் பண்ணிட்டு விட்டாலும் சரி, அதே மாதிரியா முதல் ரவுண்ட்ல சீட்டு எடுத்து செகண்ட் ரவுண்ட்ல அப்கிரேட் ஆனவங்க, ரெண்டாவது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, candidates who had upgraded in round 2 joined and upgraded seat but now want to resign from their seat can vacate their seat with forfeiture of security deposit within stipulated time and resignation. அதாவது முதல் ரவுண்ட்ல கலந்துக்கிட்டு சீட் எடுத்து அந்த சீட்டை விட்டவங்க பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எம்சிசில வந்து ஒரு காலேஜ்ல கிடைச்சிருக்கும், அதை எடுத்துட்டு பணம் கட்டி எல்லாம் செகண்ட் ரவுண்ட்ல அப்கிரேட் ஆனவங்களும் சரி, அதே மாதிரியே செகண்ட் ரவுண்ட்ல இப்ப ஏன்னா ஃப்ரெஷ்ஷா அலாட் ஆயிருக்கு செகண்ட் ரவுண்ட்ல, உடனே என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய கேண்டிடேட் வந்து ஒரு 1 or 2 டேஸ்ல போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஜாயின் பண்ணிட்டு இப்ப ஸ்டேட் கவுன்சிலிங் பேரலா போய்க்கு எல்லா ஸ்டேட்லயும். இப்ப தமிழ்நாடு கூட பாத்தீங்கன்னா இன்னையோட வந்து கவுன்சிலிங் முடியுது அப்படின்னா அதுலயும் கலந்துக்கிட்டு சீட் ரிசல்ட் பார்த்துட்டு கூட உங்களுக்கு சீட்டை விடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா விடலாம். ஆனா நீங்க கட்டின செக்யூரிட்டி பேமெண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் சம்திங் கட்டிருப்பீங்க. அதே இது டீம்டு யூனிவர்சிட்டினா 2,05,000 ரூபாய் கட்டிருப்பீங்க. உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க. நீங்க கட்டின காலேஜ்ல போயிட்டு எம்சிசில, அதாவது நான் சொல்றது ரிசைன் பண்றவங்க, அந்த காலேஜ்ல வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் நீங்க கட்டின ஃபீயை வாங்கிட்டு ஸ்டேட்ல உங்களுக்கு பெட்டரா சீட் கிடைச்சுன்னா இங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பிசிக்கலா தான் பண்ணணும்ன்றத கடைசி பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் will have to report physically at the allotted college to resign the seat, ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து சீட் ரிசைன் பண்ணும்போது எம்சிசில வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து ஜெனரேட் பண்ணணும். அது எந்த காலேஜ்ல இருந்து நீங்க ரிசைன் பண்றீங்களோ அந்த காலேஜோடைய அவங்களே வந்து உங்களுக்கு வெப்சைட்ல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே அவங்க சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால வந்து ரவுண்ட் 1 எம்சிசில ஜாயின் பண்ணவங்க, ரவுண்ட் 2ல ஜாயின் பண்ணவங்க சீட்டை வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் பார்த்துட்டு உங்களுக்கு ரிசைன் பண்ற மாதிரி விருப்பம் இருந்துச்சுன்னா 26/12/2024 6 மணிக்குள்ள விடுற மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.